ஊர் நாட்டில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, தடி எடுத்தவனெல்லாம் தண்டல்காரங்க. அது மாதிரி இந்த நாட்களில் வந்து பாஸ்டர் என்று தங்களை சொல்லிக் கொள்கிற எல்லாருமே கிறிஸ்தவ போதகர்கள் தான். அதுபோல் எதை ஏசுனாகவே பேரை சேர்த்துக்கிட்டு போதிக்கிறதெல்லாம் கிறிஸ்தவ போதனை தான் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அவரவர்களுக்கு ஒரு நியதி, அவரவர்களுக்கு ஒரு கொள்கை, அவரவர்களுக்கு ஒரு கோட்பாடு, அவரவர்களுக்கு ஒரு போதனை முறை. அத்தனை பேரும் எல்லாம் நாங்கள் தான் தேவனது வெளிப்பாடு பெற்றுட்டு வந்திருக்கிறோம் அப்படி தான் சொல்கிறாங்க. இப்போ சமீப காலத்தில் பார்த்தீங்கன்னா திருச்சபைகளில் சினிமா பாடல் பாடுவது சம்பந்தமான ஒரு பெரிய விவாதம் நடந்து கொண்டிருக்கிறது. மதுரையை சார்ந்த ஜஸ்டின் ஒருத்தர் வந்து அவர் வந்து ரொம்ப வெரி ஓப்பன், சும்மா மறைச்சு வைக்காதபடி வெளியரங்கமாக ஒன்றும் மறைச்சி வச்சுட்டு கிறிஸ்தவங்களை ஏமாற்ற வேண்டிய கட்டாயம் ஒன்றும் கிடையாது. நாம் எப்படி விரும்புகிறோமோ எப்படி நம்ம அப்படியே பண்ணாலும் அவர்கள் வந்து நம்ம சொல்கிறதெல்லாம் நம்பி ஏமாறதான் செய்வார்கள் என்பது அவருடைய சித்தாந்தம் போல் தெரிகிறது. அவர் பார்த்தீங்கன்னா தன்னுடைய திருச்சபைகளில் கிறிஸ்தவ பாடல் ஒரு பக்கம் பாடினாலும் சினிமாவில் இருக்கிற பாடல்கள் எல்லாம் நிறைய சரமுறை பாடல் பல ஆண்டுகளாக அதை பண்ணிகிட்டு இருக்கார். இப்போ கொஞ்சம் அதிகமாக போயிட்டுருக்குது. அது மட்டுமல்ல, விசேஷமாக அதில் என்ன சொல்ல வந்தான்னா, சினிமா பாடல் வழியாக தேவன் தீர்க்க தரிசனம் உரைக்கிறான். அதான் விந்தை. ஆண்டவருக்கு தீர்க்க தரிசனம் உரைக்கிறதுக்கு வேறு டிவைஸே கிடைக்கல. கடைசியில் பாவம் தேவன் எங்கே போயிட்டார்? சினிமாக்காரன் எழுதுனா சினிமா பாடலை வச்சு வேறு வழி இல்லைப்பா, அங்கே தான் தீர்க்க தரிசனம் சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி போயிட்டு அதைத்தான் இவர் ஜஸ்டின் வந்து சொல்கிறாரு. அடுத்த ப்ராஸ்பெரிட்டி கான்ஃபரன்ஸில் வந்து இதுதான் வந்து தீம் சாங்காக, ப்ராஃபிட்டிக்கல் சாங்காக இந்த பாடலை பாட எல்லாருக்கும் பெரிய பெரிய விஷயம் நடக்குங்கிற மாதிரி பிரசங்கம் பண்ணுறாரு. ஏற்கனவே இந்த சென்னையில் சில்வெஸ்டர் ஏசுடியான் ஒருத்தர் வந்து கம்யூனியன்லேயே வந்து ஏதோ ஒரு ரஜினியுடைய சினிமா பாடலில் எடுத்து பாடினதாக, அந்த கான்கிரேஷனில் சேர்ந்து பாடினதாகவும் அப்படி ஒரு செய்தி வந்தது. ஆக இப்போ அது ஒரு பெரிய விவாத பொருளாக மாறிட்டு இருக்குது. என்ன இருந்தாலும் சினிமா பாடலை போய் சர்ச்சில் பாடலாமாங்கிற கேள்வி கேட்கப்படுகிறது. ஆக இது இந்த நாட்களில் துணிகரங்கள் பெருகி வருகிறது, முரட்டாட்டங்கள் பெருகி வருகிறது. மனிதன், அதாவது தேவன் இருக்கிற ஸ்தானத்தில் தன்னை கொண்டு நிறுத்தி இருக்கிறான், தன்னையே மறைமுகமாக தேவன் ஆக்குறான். நான் சொல்கிறதான் சரி, நான் சொல்கிறதான் சத்தியம் அப்படிங்கிற லெவலுக்கு போயிட்டு இருக்குது. அதனால் இந்த நிலைமைகள் மறுபடியும் அதிகமாகி கொண்டு தான் போயிட்டு இருக்குது. எனவே ஜஸ்டின் போன்றவர்கள் திருச்சபைகள் என்று சொல்லப்படுகிற இடங்களில் சினிமா பாடலை நேரடியாக பாடுகிற முறைக்கு செல்கிற பொழுது நம்ம வருத்தப்படத்தான் முடிகிறது, வேதனைப்படத்தான் முடிகிறது. அதற்காக நம்ம வந்து நம்முடைய எதிர்ப்புணர்வை வெளிப்படுத்த முடிகிறது. இப்படியும் காலங்கள் போய் கொண்டிருக்கிறதே என்று மனதுக்குள்ளே நெஞ்சு பொறுக்குதில்லை என்று பாரதி சொன்னது மாதிரி சொல்லத்தான் முடிகிறது. வேறு என்ன செய்ய முடிகிறது? அதே நேரத்தில் வந்து இன்னொரு கருத்தையும் புரிஞ்சுக்கணும். இவர் சினிமா பாடல்களை நேரடியாக பாடுறார், டைரெக்டாக அங்கே இருக்கிற மாதிரி, அங்கே என்ன ஸ்கிரிப்டில் இருக்குதோ, லிரிக்ஸ் எப்படி இருக்குதோ அதை அப்படியே பாடுறாரு. அப்போ எல்லாரையும் பாட வைக்கிறார். அவர்களும் அங்கே இருக்கிற ஒரு கூட்டம் மக்களும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. சார், இதையெல்லாம் பார்த்து சொல்லுவாங்க, இல்லை சிரிக்கவும் தெரியலை, அளவும் தெரியலை, சிரிக்கவும் அளவுன்னு தெரியல அப்படி சொல்கிறதுமா நிலைமை போயிட்டுருக்கு. அதே நேரத்தில் வந்து ஜஸ்டின் போன்றவர்கள் சினிமா பாடல்களை வந்து நேரடியாக பாடுறதை வந்து பாவம் என்று நினைக்கிற அதே வேளையில் இது மட்டும்தான் பாவம் நினைச்சிடக்கூடாது. இதை விட பெரிய பாவம் பல ஆண்டுகளாக நடைபெற்று கொண்டிருக்குமே நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நான் அடிக்கடி சொல்லுவேன், சிலர் நேரடியாகவே தங்களை அடையாளம் கண்டுகொள்ள மக்களுக்கு வழி கொடுக்குறாங்க. அதுக்கு மேலும் போயிட்டு நீங்கள் ஏமாந்து போறீங்கன்னு சொல்லி அது உங்கள் தலையில் எழுதின எழுத்து அப்படின்னு சொல்லலாம். அதே நேரத்தில் வந்து நிறைய விஷயங்கள் மறைமுகமாக நடக்குது. சாத்தான் மறைமுகமாக திணிக்கிறான். இவர் சினிமா பாடல் நேரடியாக பாடுறார். ஆனால் இன்றைய கிறிஸ்தவ உலகத்தில் இருக்கிற ஏராளமான கிறிஸ்தவ பாடல்கள், கிறிஸ்டியன் லிரிக்ஸ், அது மட்டும் என்ன பாடலாம்? இயேசுநாதர்ங்கிற வார்த்தை, கிருபை என்கிற வார்த்தை, வல்லமை என்கிற வார்த்தை, இவைகளை இணைத்து எழுதப்பட்ட பாடல்கள். இவைகளுடைய நோக்கம் என்ன என்று பார்க்கும் பொழுது அது சினிமாக்காரன் என்ன நோக்கத்தை வச்சிருக்காரோ அந்த நோக்கம்தான். இன்றைக்கி நம்ம கிறிஸ்தவ உலகத்தில் நிறைய திருச்சபை, அதாவது ஒரு பிரசங்கியார ஒரு சபையில் ஏற்றுக்க மாட்டாங்க, எல்லாரும் ஒரு போதனை ஏற்றுக்க மாட்டாங்க, ஆனால் பாடலை எல்லாரும் ஏற்றுக்குவாங்க. அது யார் எந்த அயோக்கியம் பாடினாலும் சரி, எந்த ஐக்கியத்தனமாக பாடினாலும் சரி, எல்லா உபதேசத்துக்காக ரொம்ப சென்சிட்டிவாக பார்க்குற ஆள்களும் அந்த பாடலை ஏற்றுக்குவாங்க, அந்த பாடகரையும் ஏற்றுக்குவாங்க. அந்த அடிப்படையில் இன்றைக்கி நிறைய கிறிஸ்தவ சபைகளில் பாடப்படுகிற பாடல்கள்லாம் என்ன? அவைகள் சினிமா பாடல் இல்லையா? பெரும்பாலான பாடல் சினிமா பாடல் தான். என்ன பிரதர் சினிமா பாடல் சொல்கிறீங்க? அது எந்த சினிமாவில் வந்தது? சினிமாவில் வந்தால் தான் சினிமா பாடலா? சினிமாக்காரன் பாடினாதான் சினிமா பாடலா? ஜஸ்டின் பாடம் மட்டும்தான் சினிமா பாடலா? ஜஸ்டின் அப்படியே என்ன பண்ணான்னா அவருக்கு பாட்டு சொந்தமாக எழுத தெரியாதுன்னு நினைக்கிறேன். சொந்தமாக பாடுற ஜான் ஜெபராஜ் போன்றவர்கள் இடத்துல இருக்கிற டேலண்ட் அவர்கிட்ட இல்லை. அவர் நல்ல டாக் கொடுக்குற டேலண்ட் தான் இருக்குது. பட் பாடுறதெல்லாம் இருக்கிற மாதிரி தெரியல. அவர்கள் இருக்கலாம், நான் கேட்டதில்லை.
ஆனால் அதனால அவர் வந்து அந்த சினிமாவில் இருக்கிற பாடலை அது என்னன்னா நிறைய சினிமா பார்க்கலாம், அவருக்கு நிறைய சினிமா ஈடுபாடு இருக்கலாம், அதனால் அந்த பாடல் அவருடைய மனசை ரொம்ப தொட்டிருக்கலாம். ஆனால் இன்றைய கிறிஸ்தவ உலகத்தில் இருக்கிற நிறைய பாடல்களும் சினிமா தனம் கொண்டதுதான். சினிமாக்காரன் பாடல் எதுக்கு எழுதுறான்? அதில் நல்ல தத்துவம் வரும், உயர்ந்த சிந்தனைகள் வரும், நிறைய மோட்டிவேஷனான விஷயங்கள்லாம் வரும். ஆனால் அத்தனையும் அவன் எதுக்கு எழுதுறான் தெரியுமா? அதை ஒரு குறிப்பிட்ட விதமாக பாட வச்சு, குறிப்பிட்ட விதமாக அதை வந்து கேட்க வச்சு, ரசிகர்களுக்கு ரசிக்கும் தன்மையை கொடுத்து அதன் மூலம் ஒரு கலெக்ஷனை பெறது தான். சினிமாக்காரன் எதுக்கு தத்துவத்தை சொல்றான்னா, தத்துவத்தை பரப்புறதுல அவனுடைய மெயின் பர்பஸ். அதை மக்களுக்கு கொடுத்து அவன் ரசிக்க வச்சு காசு வாங்குறதான். அப்போ சினிமாவில் இப்போ எழுதப்படுகிற பாடல், இப்போ கண்ணதாசன் எழுதுறாரு, அந்த வைரமுத்து எழுதுறாரு, இப்போ இதெல்லாம் எழுதுறது எல்லாம் எதுக்கு தத்துவத்தை கொண்டு போகிறதுக்கா இல்லை ரசனைக்கா? மெயின் பர்பஸ் ரசனை தான். ரசிக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் தான் அதை எழுதுறாங்க. அதனுடைய நோக்கம் வியாபாரம் தான். இன்றைய கிறிஸ்தவ உலகத்தில் இருக்கிற நிறைய பாடல்கள் கடந்த காலத்தில் இருந்திருக்கிறாங்க, இந்த காலத்தில் இருக்கிறாங்க. அவங்க எழுதுகிற நிறைய பாடல்கள் சினிமா பாடல்கள் தான். அதாவது சினிமாக்காரன் சினிமாவில் பாடலை, சினிமாக்காரன் எந்த நோக்கத்தில் பாடல் எழுதுறோம் அதே நோக்கத்தில் இவங்களும் எழுதியிருக்கிறாங்க. எதுக்கு? கிறிஸ்தவர்களை ரசிக்க வைக்கிறதுக்கு, கிறிஸ்தவர்களை குதூகலப்படுத்துறதுக்கு, கிறிஸ்தவர்களை பரவசப்படுத்துறதுக்கு, கிறிஸ்தவர்களுக்கு இருக்கிற பக்தி உணர்வு ஒன்று இருக்குல்ல, அதை வந்து உற்சாகப்படுத்தி, அதாவது அந்த பக்தி உணர்வு அடிப்படையில் அவங்களுக்கு ஒரு என்ஜாய்மெண்ட், ஒரு என்டர்டைன்மெண்ட் கொடுக்கறது. இன்றைய கிறிஸ்தவ பாடல் நிறைய கவனித்து பாருங்க. அது சினிமா இசையை மட்டும் காப்பி அடிக்கலை, சினிமா தன்மையை சேர்த்து தான் காப்பி அடிச்சிருக்கு. தேவனை மகிமைப்படுத்துறதுக்காக பாடுறோமா, அர்ப்பணிப்பதற்காக பாடுறோமா, இல்லை கர்த்தருடைய வழிகளை குறித்து பாடுகிறோமா, இல்லை கர்த்தருடைய நோக்கத்தின் அடிப்படையில் பாடுகிறோம், பரிசுத்தமாக பாடுகிறோமா? இல்லை, இந்த பாடுறவங்களுக்கு ஒரு குதூகலத்தை கொடுக்கணும், அவங்களுக்கு ஒரு பரவசத்தை கொடுக்கணும், அவங்களுக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுக்கணும், சொல்ல போனால் அவங்களுக்கு ஒரு என்டர்டெயின்மெண்ட் கொடுக்கணும், அவங்களுக்கு ரசிக்கிறது கொடுக்கணும். அப்போ இந்த எழுதப்படுகிற பெரும்பாலான பாடல்கள் தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்த வேண்டிய நோக்கத்தை உடையதல்ல, தங்களுடைய சாட்சியை பின்னணியாக வைத்ததும் அல்ல, போதிக்கும் தன்மை உடையதும் அல்ல. இப்போ எபேசியர் 5:19 வாசிக்கும் பொழுது பாடல்கள் மூலமாக, கீர்த்தனை மூலமாக, ஞான பாடல் மூலமாக ஒரு புத்தி சொல்லுங்கள். இன்றைக்கு வருகிற பெரும்பாலான பாடல்களில் அந்த இசை, அந்த டியூன் தான் ரொம்ப முக்கியம். அது வந்து எப்படி பாடப்படுகிறது, எப்படிப்பட்ட மியூசிக் அக்கம்பனிமெண்டோட எந்த விதமான மியூசிக் பேக்ரவுண்டில் பாடப்படுகிறது. அப்போது அதனுடைய முழு நோக்கம் சமீப காலத்தில் இப்போ ஜான் ஜெபராஜ் இப்படியெல்லாம் கொஞ்சம் பேர் இருக்கிறாங்க. இவங்களுடைய பாடலாம் கவனித்து பார்த்தீங்கன்னா, இப்போ அவருடைய பேர் தான் பட்டன் ஞாபகம் தான், நான் அதெல்லாம் சொல்கிறேன். அதனால் அவர் ஒருத்தர் தான் இருக்காரு, கூட நிறைய பேர் இருக்கிறாங்க. அப்போ அவர்களுடைய பாடலை பார்க்கும் பொழுது அவங்க நிறைய கமெண்ட்ஸ் எல்லாம் வருது, சினிமா தான் அப்படியே காப்பி அடிக்கிறான். சினிமாக்காரன் மக்களுக்கு ரசனை கொடுப்பதில் கெட்டிக்காரன், ஸோ ஸ்மார்ட். எந்த ஒன்றை பண்ணாலும், என்ன தத்துவம் சொன்னாலும் சரி, என்ன பிரின்சிபல் சொன்னாலும் சரி, என்ன தான் வந்து நோபல் தாட்ஸை கொண்டு வந்தாலும் சரி, அவனுடைய நோக்கம் ரசிக்க வைக்கிறதா. அதே விதமாகத்தான் கிறிஸ்தவ பாடல்கள் நிறைய பேர் ஏற்றினாங்க. இனி நம்ம மத்தியில் ரொம்ப இன்னசென்ட்டாக தோன்றுகிற பலருடைய பாடல்களை எல்லாம் ஒவ்வொன்றா அனலைஸ் பண்ணால் அதுக்கு தனியான ஒரு வீடியோ போடணும். நீங்கள் பாடிக்கொண்டிருக்கிற ஏராளமான பாடல்களுடைய பின்னணி சினிமாவா இல்லையாங்கிறத கண்டுபிடிக்கணும்னா இன்னும் நான் வருகிற காலத்தில் அதை சொல்கிறேன். இன்றைக்கி நம்ம மத்தியில் இருக்கிற அபிஷேகத்தில் பாடினாங்க, அபிஷேக பாடல்கள் அப்படிலாம் பாடப்படுகிற எவ்வளவு பாடல்கள் சினிமா பாடல்கள் தான் என்பதை நான் வருங்காலத்தில் உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஆனால் எது இங்கே சொல்ல வரேன்னால், ஜஸ்டின் வந்து சினிமா பாடலில் பாடுறது தான் துவக்கம்னு நினைக்கக்கூடாது. அவர் சினிமாவில் இருக்கிற பாடல் எடுத்து அப்படியே பாடினார். ஆனால் இங்கே நிறைய பேர் சினிமாக்காரன் எந்த நோக்கத்தோடு பாடல், ஏன்னா அதே நோக்கத்தோடு இங்கே இவர்களே பாடலை உருவாக்கினா, அப்போ அப்படியே இந்த கிறிஸ்தவ பாடல் என்கிற ஒரு போலி தோற்றத்தை கொடுத்து அதே சினிமா எசன்ஸ் தான், சினிமா நோக்கம்தான். இதையும் புரிந்து கொள்ள வேண்டும். சினிமா பாடல்கள் என்பது இப்பொழுதுள்ள திருச்சபைக்குள் வந்திருக்கிறது. பல ஆண்டுகளுக்கு முன்பிலிருந்தே, பல ஆண்டுகளாகவே சினிமா பாடல்கள் அபிஷேக பாடலாகவும், அக்கினி பாடல்களாகவும், வல்லமை பாடல்களாகவும் பாடப்பட்டு வருகிறது என்பதை கிறிஸ்தவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும்.